கைஸ், நான் தான் மிஸ் 90s கேர்ள். லாஸ்ட் வீடியோல எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் அதுல இருக்க குட்டி விண்டோலாம் பாத்தீங்க. இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் ரூமும் பாத்ரூமும் காமிக்க போறேன். உங்க எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு லைஃப்ல ஆசை இருக்கும். நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கட்டியிருப்போம். நீங்களும் ஃபியூச்சர்ல வீடு கட்டுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம்லயுமே ஒரு டிஃபால்ட்டான கடப்பா ஷெல்ஃப் கொடுத்துட்டோம். பேலன்ஸ் ஸ்பேஸ் வந்து நாங்க வாட்ரோப் உடன் ஒர்க் இன்டீரியர் பண்ணலாம்னு இருக்கோம். மேலேயுமே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் காமிக்கிறேன். ஓபன் பண்ணீங்கன்னா இங்கே ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு நாங்க பிரிச்சிருப்போம். ஸோ அந்த லாஸ்ட்ல குளிக்கிற இடம் வரும். அண்ட் தென் நீங்க லெஃப்ட் சைடு வந்து கிளாசெட் இருக்கு. இங்க தனியா நாங்க வாஷ் பேஷன் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாத்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸா தான் இருக்கும். இங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லுக் ஆஃப் த பாத்ரூம். நான் இப்போ டோர் ஆக்சசரிஸ் பத்தி சொல்றேன். பாத்ரூமோட டோர் ஆக்சசரிஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ற அதே டைப் ஆஃப் லாக் தான். உள்ள வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லாக். இந்த லாக் வந்து எப்படின்னா தெரியுதா, ஜஸ்ட் ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிட்டு வந்து நம்மளோட குழந்தைங்கலாம் உள்ள குளிக்கிறாங்கன்னா ஜஸ்ட் இந்த லாக் வந்து கீழே வந்துருச்சுன்னா அவங்களால எடுத்து தக்க முடியாது. ஸோ கிட்டுக்கும் ஈஸியா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி லாக் யூஸ் பண்ணிருக்கோம். இது சேஃப்டி பர்பஸ்க்காக.